அக்ஷய திருதியை 2026. இந்த அக்ஷய திருதியை நாளில் குறிப்பாக வெள்ளியும் தங்கமும் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னால் இந்த பொருளை வாங்க முடியலை அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் எனக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கினேன், ஒரு 2 கிராம் வெள்ளி வாங்கினேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கைப்பிடி அளவுக்கு வாங்கினால் கூட உங்கள் கஷ்டங்கள் தீரும், உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பொன்பொருள் சேர்க்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நாளில் இந்த சிறப்பான அக்ஷய திருதியை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்குறத பற்றி பேசுகிறோம். இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறோம், வழிபாடுகளை பற்றி பேசுகிறோம். இன்றைய நாளுக்கு இருக்கக்கூடிய அதீத சிறப்பு தானம் செய்கிறது. அதிலும் போதும் என்ற செல்வத்தை, அதாவது நீங்கள் என்ன கொடுத்தாலும், இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும்னே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு வீடு, கார், அடுத்து இந்த கார் வாங்கலாம், அடுத்து அப்படி வீடு கட்டலாம், இதை மாதிரி அடுத்துன்னே இருப்பாங்க. ஆனால் சாப்பாடு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு அளவுக்கு மேலே அதை சாப்பிட முடியாது. அவங்க வயிறு நிறையக்கூடிய செல்வம் அப்படின்னா சாப்பாடு தான். இன்றைய நாளில் நீங்கள் உணவு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. முடிந்த அளவு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க முன்வாருங்கள். இந்த நாள் தான் பார்த்திங்கன்னா குசேலரின் வறுமை நீங்கிய நாள்னு சொல்லப்படுது. அவர் கிருஷ்ணரை போய் இன்னைக்கு பார்க்க போகும்போது அவர் கையில் கொண்டுட்டு போன அந்த பொருள் அவலை கொண்டு போய் கிருஷ்ணருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வீடே மாளிகையாக மாறுது. ஆபரணங்கள் அவங்க வீட்டில் கொட்டி கிடக்குது. இந்த நாள் அவருடைய வறுமை நீங்கி செல்வம் பெற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த அக்ஷய திருதியை நாள். இந்த நாளில் நீங்களும் ஒரு கைப்பிடி அவல் வாங்கி பூஜையரில் வச்சு மனதார ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரணும்னு வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் தீரும். இந்த அவல் தவிர்த்து நீங்கள் வாங்க வேண்டிய அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, பால், விரலி மஞ்சள், கல்கண்டு, பச்சரிசி. இந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக செல்வம் உங்களுக்கு சேரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.